அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனை பற்றி பேச உள்ளேன். ஈரோடு மாவட்டத்தில் ஏழை நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர் குமரன் என்கின்ற குமாரசாமி முதலியார். குடும்பத்திற்கான கடமையோடு தேசத்திற்கான கடமையாற்ற வேண்டும் என்று ஊக்கம் கொண்டு வாழ்ந்தவர். தன் தேசப்பற்றின் அறைகூவலுக்கு பதிலாக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்ய காந்தியடிகளின் பாதையில் சுதந்திர களம் சேர்ந்தார் குமரன். கேளிக்கை மாறாத வயதாக கருதப்படும் 20 அவரின் வீரம் திருப்பூர் வீதிகளில் எதிரொலித்தது. அன்றைய இளைஞர் மத்தியில் அவரின் போராட்டங்கள் சுதந்திர விதைத்தன. அவ்வாறே சட்டமறுப்பு போராட்டத்தில் அன்றைய தேசிய கொடி ஏந்தி முன் நின்றார் குமரன். நொய்யல் ஆற்றங்கரையில் போராட்டத்தை தடுக்க ஆங்கில காவலர் முயன்றனர். தடியடி தொடங்கியது. ஒவ்வொரு அடிக்கும் வலியின் முனகல் அல்ல, வந்தே மாத்தரம் என்ற முழக்கமே எதிரொலித்தது. கடும் காயத்தோடு இருந்த குமரன் கொடியை விடவில்லை. தேசப்பெருமை குறையாமல் கொடி சரியாமல் காத்து சரிந்தார் குமரன். அவரின் தியாகத்தை பாராட்டி இந்திய அரசு அவரின் 100வது பிறந்த நாள் அன்று சிறப்பு தபால் தலை வெளியிட்டது. அன்று திருப்பூர் குமரன் விழுந்திருக்கலாம், ஆனால் கொடி காத்த குமரனாய் நம் நினைவில் நிறைந்திருப்பார். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.